வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இளைஞர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. வங்கதேசத்தில் அரசு வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார். இதற்கு எதிராக மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் பெரும் வன்முறையாக வெடித்தது. இதில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்யும் சூழல் ஏற்பட்டது. தொடர் நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். பரபரப்பான சூழலில் வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்ற முகமது யூனுஸ் வன்முறையில் மாணவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசத்தில் மீண்டும் போராட்டம் வெடித்தது. இதனிடையே ஷேக் ஹசீனா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஹசீனா வங்கதேசத்தின் அவாமி கட்சியை யூனுஸ் அழிக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் மனித குலத்திற்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. திட்டமிட்ட படுகொலைகளுக்கு ஷேக் ஹசீனா மூளையாக செயல்பட்டார் என்றும் அவர் செய்தது மனித குலத்திற்கே ஆபத்தானது என்று மரண தண்டனை விதித்த நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்ய உத்தரவிட்டதால் ஷேக் ஹசீனாவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுவதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு பாரபட்சமானது என்றும் அரசியல் ரீதியான தீர்ப்பு எனவும் ஷேக் ஹசீனா கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசால் நிறுவப்பட்ட மோசடியான தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தனது கட்சியை அழிக்க யூனுஸ் துடிப்பதாக ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.